இந்த காலை வேளையிலே தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்கும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை பொழுதிலே நாம் தியானிக்க போகிற காரியமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உறுதித்தன்மை என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்க வேண்டும். உறுதித்தன்மையாக இருக்கட்டும், ஸ்திரத்தன்மையாக இருக்கட்டும், அதை நாம் எப்படியாக அதை நாம் அதிகரிக்க போகிறோம், நாம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஏன் இந்த உறுதித்தன்மையானது மிகுந்த அவசியம் என்று பார்க்கும் பொழுது, நாம் கடைசி வரை நிலைத்திருப்பதற்கு இந்த உறுதித்தன்மையானது ஒரு அவசியமா இருக்கிறது. அதற்காக நாம் இந்த நாளிலே ஒரு மரத்தை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரு மரத்தினுடைய செயல்பாடுகளை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாம் எந்த அளவுக்கு நாம் ஸ்திரத்தன்மையாக இருக்கிறோம். நாம் ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்னென்ன காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படியாக அமைய வேண்டும் அல்லது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். பூமிக்குரியவைகளே நாம் ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் அது எந்த அளவுக்கு உறுதியா இருப்பது என்பதை அதை சோதித்து பார்ப்பார்கள். அது சோதித்து பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது அது எந்த வேலையிலும் எவ்வளவு நாம் வெயிட் கொடுக்கும் பொழுதும் சரி, இல்ல வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் வரும் பொழுதும் சரி, எந்த அளவுக்கு அது உறுதியா நிற்கிறது என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அதற்கு அஸ்திபாரமானது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப அந்த அஸ்திபாரம் உறுதியா இருந்தது என்று சொன்னால் அந்த பில்டிங் ஆனது நிச்சயமாக உறுதியாக இருக்கும். சரி, அப்ப நாம் இன்றைக்கு ஒரு மரத்தை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 2 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர்கள் தேவனான சொல்லும் பொழுது அங்கே ஒரு ஓமையும் அங்கே ஒரு விடுகதையும் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியமானது எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கும் பொழுது, தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியாயிற்று. அதன் கொடிகள் அதன் கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகள் இருந்து அது தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீரின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. இது தேவனானவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகின்ற ஒரு விடுகதையும் ஒரு ஓமையுமாய் இருக்கிறது. அப்ப நாம் இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமானது, ஒரு திராட்சை செடியாக இருக்கட்டும், ஒரு செடியாகவோ இல்ல ஒரு மரமாகவோ இருக்கட்டும், அது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய வெளிப்பாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சாதகமான சூழல் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு செடியானது நல்ல நிலைமையில் வளர வேண்டும் என்பதற்காக முதல் விஷயம், அது இருக்கக்கூடிய நிலத்தை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நிலத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக அது எப்படிப்பட்ட இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா, தண்ணீர் இல்லாத இடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அதனுடைய வேர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கண்டறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு செடி அல்லது ஒரு மரம் என்று பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் முக்கிய பங்களிப்பாய் இருக்கிறது. இதுதான் அதற்கு சாதகமான சூழலை அது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம் என்பதை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை நிதானித்து பார்க்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கிறது. நம்மை வளர்ப்பதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அப்போ ஒரு செடியானது நல்ல நிலையில் வளர வேண்டும் என்று சொன்னால், தாராளமாக வளர வேண்டும் என்று சொன்னால், செழிப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 17:8 நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. அப்ப இன்றைக்கு உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய தேசங்கள்ல இருக்கக்கூடிய ஊர்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு சில மண் வளங்கள்
வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சில மண் வளங்கள்ல இப்படிப்பட்ட செடிகள் தான் வளரும், இப்படிப்பட்ட மரங்கள் தான் வரும், இப்படிப்பட்ட கனிகள் தான் கிடைக்கும். ஒரு சில மண் வகைகள்ல எந்த விதமான விளைச்சலுமே வராமல் இருக்கும். வனாந்தரமான ஒரு சூழ்நிலையா இருக்கக்கூடிய, பாலைவனமா இருக்கக்கூடிய அந்த தேசங்கள்ல செடிகள் எப்படிப்பட்ட செடிகள் வளருமோ அந்த செடிகள் தான் வளரும். அப்ப இப்படியாக ஒவ்வொரு மண் வகைக்கு ஏற்றவாறு அப்படிப்பட்ட செடிகளும் கனிகளும் வருகிறது. அப்போ ஒரு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமும் ஒரு செடியும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது நிலமானது அவசியமா இருக்கிறது. அப்ப அந்த நல்ல நிலம் இருந்தால் மாத்திரம்தான் அங்கே ஆனது அந்த மரமானது அந்த செடியானது உறுதியாய் நிற்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும். இன்றைக்கு உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது, பள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்ட பள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எதிர்பார்க்கிறாங்க. ஏன்? தன்னுடைய பிள்ளை கெட்டு போக கூடாது என்பதற்காக, மற்ற பிள்ளைகளுடைய சவகாசத்தினால கெட்டு போக கூடாது என்பதற்காக நாம் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் என்ன செய்யறோம், நம்ம சூஸ் பண்றோம். நம்முடைய பிள்ளைகள் பாழாய் போயிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகள் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை தேர்ந்தெடுத்துக் கொள்றோம். அப்ப இதெல்லாம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது அந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக. அப்ப நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கெட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நாம் எப்படிப்பட்ட நிலத்தில் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலத்தில் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதிகமான கனி கொடுக்கிற பிள்ளைகளாகவே நாம் வாழ முடியும். மார்க் 4:17 வாசிக்கும் பொழுது அங்கே 4 வகையான நிலங்கள் இருக்கிறது. அப்ப அந்த 4 வகையான நிலங்கள்ல எது அதிகமான கனிகளை கொடுத்தது என்று பார்க்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 கனி கொடுத்தது என்று வாசிக்க முடியும். நம்ம நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அப்ப இப்படியாக 4 வகையான நிலங்கள்ல எது நன்றாக கனி கொடுத்தது என்று பார்க்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அப்ப அதற்கு அது சாதகமான ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்துகிறது. அப்ப நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஸ்திரத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது நமக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கிறது. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் துன்மார்க்கத்தோடு வாழ்கிறோமா இல்ல துன்மார்க்கத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் பூமிக்கிற வகையில ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது ஒரு நச்சு கலந்த ஒரு வேதிப்பொருள் இருக்கக்கூடிய அந்த மண்ணுல அதிகமான செடியோ இல்ல மற்ற கனிகளோ என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்ப நாம் எப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட மக்கள் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட துன்மார்க்கமான மக்களிடத்திலிருந்து நாம் பிரிந்து வந்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நம்முடைய வளர்ச்சியில, நம்முடைய அந்த உறுதித்தன்மையில ஒரு முக்கிய பங்களிப்பாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் யாவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாம் ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய உறுதித்தன்மையை காத்துக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய வளர்ச்சியானது அதிகரித்து கொண்டு போகுமே தவிர அது குறுகி போவதற்கான ஒரு சூழல் ஏற்படாது. அப்ப இப்படிதான் பிள்ளைகளும் கெட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நாம் இப்படிலாம் நம்ம பார்க்கிறோமோ, அதே போல ஒரு மரமானது நல்ல வகையில் வளர வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து அது செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிலமானது ஒரு முக்கிய பங்களிப்பாய் இருக்கிறது. மார்க் 17:17 வாசிக்கும் பொழுது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடர்கள் அடைகிறார்கள், இவர்களே கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப நமக்கு சாதகமான நிலம் என்று பார்க்கும் பொழுது நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் தான் நம்ம என்ன செய்கிறோம், நன்றாக கனிகளை கொடுப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அப்ப நாம் நம்முடைய உறுதித்தன்மையை நாம் உறுதி செய்வதற்கு, நம்முடைய ஸ்திரத்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கிறேனா, நம்ம ஏதோ ஒரு வீட்டுல நம்முடைய குழந்தைகளை விட்டு போகும் பொழுதும், நம்முடைய பெற்றோரை விட்டு செல்லும் பொழுதும் அவர்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கிறதா, மற்ற மக்கள் நிமித்தமாக அவர்கள் ஏதாவது இடையூறு இருக்கிறதா என்பதை நம்ம செய்யறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருந்தா சேஃப் அப்படின்றவருக்கு தெரிந்த பிற்பாடு தான் நம்ம செய்யறோம், தனியா விட்டுட்டு போறோம். அப்ப இப்படியான ஒரு பாதுகாப்பும் அவர்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாது என்று பார்க்கும் பொழுதுதான் அதற்கேற்ற காரியங்களை அங்கே செய்ய முடியும். அப்ப நல்ல நிலத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கிறது, நாம் செழிப்பாகவும் இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படாமல் ஒரு துன்மார்க்கமான இடத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால்,
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையாகவும் இல்ல பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய வளர்ச்சியை நிச்சயமாகவே கெடுத்து போடும். எப்படி ஒரு கற்பாலை இடத்தில் விதைக்கப்பட்ட விதையும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையும் அது நெருக்கப்படும் பொழுது, அதுக்கு சோதனை வரும் பொழுது அதனுடைய வளர்ச்சி கெட்டு போகிறதோ, அதனுடைய வளர்ச்சி தடைபடுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உறுதித்தன்மையை நாம் இழந்து விடுவோம். நாம் சரியான இடத்தில் நாம் நிற்காவிட்டால், சரியான இடத்தை நாம் தேர்ந்தெடுக்காவிட்டால் நாம் நிச்சயமாகவே நம்முடைய வளர்ச்சியானது அங்கே தடைபட்டு போய்விடும். இன்றைக்கு அநேக நாமகரண சபைகள் இருக்கிறது, அநேக மக்கள் கூட்டங்கள் அந்த சபையை நோக்கி தான் செய்றாங்க, போறாங்க. அப்போ அவர்களுக்கு எது சரியான இடம் என்பதை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் அவங்க இருக்கணும் என்பதை அவங்க தேர்ந்தெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எது சரியான இடம் என்பதை நாம் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 36 வாசிக்கும் பொழுது, ஒரு பொல்லாத தோழமை நமக்கு இருக்கும் பொழுது, நாம் ஒரு சரியான இடத்தில் இல்லாமல் ஒரு தவறான இடத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உறுதியானது அங்கே தடைப்பட்டு விடும். நாம் அந்த உறுதியிலிருந்து என்ன செய்வோம், நிச்சயமாகவே கரைந்து விடுவோம். 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்க என்ன செய்யறாங்க, கப்பல்களை கட்டுவதற்கும் மற்ற ஒரு யோசபாத் பொல்லாத தோழமையை அவர் ஏற்படுத்திக் கொள்றாரு. அப்படி ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது சரி அங்க எல்லாமே தடைபட்டு விட்டது. அவர்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் அவர்கள் எல்லாமே தடையாகவே அமைந்தது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று முதலாவது தீர்மானித்த பிற்பாடு அந்த இடத்தில் நாம் கடைசி வரை உறுதியா இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நாம் எல்லோருமே நன்றாகவே தீர்மானித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப அதிலே நாம் அந்த தேர்ந்தெடுத்தல் என்பது நாம் முடிந்து விட்டது. நம்ம கரெக்டான இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வாசிக்கும் பொழுது அங்கே யோசபாத் அங்கே என்ன பண்றாரு, ஒரு பொல்லாத தோழமை ஏற்படுத்திக் கொள்றாரு. அப்படி இஸ்ரேல் ராஜாவோட ஒரு பொல்லாத தோழமை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார். அப்ப இப்படியாக இந்த யோசபாத் இஸ்ரேல் ராஜாவோடு பொல்லாத தோழமையாக இணைந்து எந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை உணராமல் எந்த இடத்துக்கு மாறாக செல்லும் பொழுது அங்கே என்ன ஆனது, அவருடைய வளர்ச்சியானது, அவருடைய காரியமானது நிச்சயமாகவே தடைப்பட்டது. அவர் தன்னுடைய உறுதியிலிருந்து, அந்த உறுதித்தன்மையிலிருந்து நிச்சயமாக தன்னுடைய உறுதியை இழந்து போனார். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனம் 34-35 வாசிக்கும் பொழுது அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. போகும் பொழுது ஒரு நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, என காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் ரத்தம் ரதத்தின் கட்டிலே வடிந்தது. அப்போ ஒரு பொல்லாத தோழமை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அங்கே தன்னுடைய உயிர் மாய்த்து கொள்ளும்படியாக, தன்னுடைய உயிரை இழந்து போக முடியாத ஒரு சூழல் அங்கே யோசபாத்துக்கு ஏற்பட்டது. அப்ப முதல் விஷயம், நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இருப்பது சரியான இடம்தானா? நாம் இருப்பது ஒரு பாதுகாப்பான இடம்தானா? நான் இருப்பது என்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணாத இடம்தானா என்பதை நம்ம செய்ய வேண்டும், யாவருமே சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அதே போல அந்த மரமானது, அந்த செடியானது ஒரு சரியான இடத்துல இருந்து நிற்கப்பட்ட பிற்பாடு அது இன்னும் கனிகளை கொடுப்பதற்கு, அது வேர் பற்றி கொள்வதற்கு, கிளைகள் வளருவதற்கு என்ன அவசியமா இருக்கிறது? தண்ணீரானது அதற்கு அவசியமா இருக்கிறது. அப்ப அந்த தண்ணீர் அது கிடைக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அதிகமான வளர்ச்சியை அது காட்டும். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வசனம் 3 வாசிக்கும் பொழுது அங்கே நீர்காலின் ஓரமாக நடப்பட்டிருக்கும் பொழுது அது என்ன செய்யுது, அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அந்த செடி மரமானது அதிகமான கனிகளை கொடுப்பதற்கு அது நீர்காலின் ஓரமாக நடப்பட்டிருக்க வேண்டும். அப்ப நாம் எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும், எதை நோக்கி நாம் போக வேண்டும்? அப்போ நம்முடைய வளர்ச்சி அதிகமாய் வளர்வதற்கு, நம்முடைய உறுதித்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் எதை நோக்கி போகிறோம்?
பூமிக்குரிய வகையில ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரமானது தன் வேர்களை விடும்போது எங்கே மண் கிடைக்கிறது, எங்கே நீர் கிடைக்கிறது என்பதை பார்த்து பார்த்து என்ன செய்ய வேரானது நகர்ந்து கொண்டு அந்த செடியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது வேகமாக வேர்களை எங்கே நீர் கிடைக்கிறது என்பதை பார்த்து என்ன செய்து வேகமாக நகர்ந்து கொண்டு போகிறது. அதனுடைய கிளைகளை பார்க்கும் பொழுது சூரிய வெளிச்சத்துக்கு பக்கமாகவே என்ன செய்து தன்னுடைய கிளைகளை தன்னுடைய செடிகளையும் என்ன செய்து வெளியே இலைகளையும் வெளியே கொண்டு வருகிறது. அப்ப தான் சர்வே பண்ணுவதற்கு தனித்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு அது என்னென்ன முயற்சிகளை பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளை செய்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய உறுதித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நாம் இன்னும் அதிகமாக வளர்வதற்காக நாம் என்னென்ன பிரயாசங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம், என்னென்ன முயற்சிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம், நாம் எதை நோக்கி போகிறோம். அப்ப இந்த ஒரு மரமானது தான் தொடர்ந்து வளர வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக என்ன செய்யுது, நீர்க்காலின் ஓரமாகவே அது போக பார்க்குது. சாதாரணமா இருக்கக்கூடிய நிலத்தில் விதைக்கப்பட்ட மரத்திற்கும் நீர்க்காலின் ஓரமாக விதைக்கப்பட்ட மரத்திற்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருக்குது. நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப இப்படியாக நாம் எதை நோக்கி போகிறோம், நமக்கு தண்ணீர் கிடைக்கும்படியான ஒரு காரியத்தை நோக்கி போகிறோமா, அல்லது அழிந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை நோக்கி போகிறோமா? ரோமர் 6:16 நாம் வாசிக்கும் தெரியும், நாம் எதற்கு நம்மை நாமே அடிமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ என்ன சரி அதுக்கே நம்ம அடிமையா போகிறோம். எதுக்கு நம்ம விரும்புறோமோ அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். நம்ம எதுக்கு அடிமையா போகணும்னு ஆசைப்படுறோமோ அது நம்ம மேற்கொண்டு நம்மை அடிமையாக்கி கொள்கிறது. அப்ப நாம் அதிகமான கனிகளை கொடுப்பதற்கும், நாம் உறுதியாக நிற்பதற்கும், நாம் தண்ணீர்களை நோக்கி ஓடுவதற்கு என்ன செய்யணும், அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். கெட்ட குணாதிசயங்களே இருக்கக்கூடிய ஜனங்களை விட்டு விலகி நாம் நீதிக்காக என்ன செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய உறுதித்தன்மை குறைந்து போகாதபடிக்கு நம்முடைய அந்த மரம் கீழே விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல கிரிப்பா வளர்வதற்கு என்ன செய்யணும், அதனுடைய வேரானது தண்ணீரை நோக்கி போக வேண்டும், நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டிருக்க வேண்டும். நம்ம எபிரேயர்ல வாசிக்க முடியும். எபிரேயர் 6:7 வாசிக்கும் பொழுது, எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அப்ப தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி குன்றி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தண்ணீரானது அவசியமா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வசனமானது நமக்கு நிச்சயமாகவே ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கிறது. அப்ப நாம் எதை நோக்கி போக வேண்டும், உலகத்தினுடைய அந்த நேரங்கள்ல நாம் அதிகமா அதற்கு செலவிடாமல் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்காக என்ன செய்ய வேண்டும், செலவிட வேண்டும். அப்ப இன்றைக்கு அன்றைய காலகட்டத்துல தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம தான் பைபிள் எடுத்து என்ன செய்யணும், படிக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன செய்யுது, அதிகமான ஆப்ஸ்கள் இருக்கு, அதிகமான நிறைய சாப்ட்வேர் இருக்கு. ஆடியோ பைபிள் மொபைல்ல போட்டு ஆடியோ பிளே பண்ணி விட்டா என்ன செய்யுது, அது வாட்டில வாசிட்டே போகும். அப்ப இப்படியாக நாம் தேவனுடைய வேத வாக்கியங்கள் கேட்பதன் மூலமாக நமக்கு அதிகமான ஆலோசனைகளும் அதிகமான ஸ்திரத்தன்மையும் நமக்கு அதிகமாக ஏற்படுத்துகிறது. அப்ப நம்முடைய உறுதித்தன்மையும் நம்முடைய ஸ்திரத்தன்மையும் குன்றி போகாமல் இருப்பதற்காக நாம் முதலாவது நாம் எந்த இடத்தில் இருக்கோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அடுத்தபடியாக நாம் எதை நாடி போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தண்ணீரை நாடி போகிறோமா, அல்லது நாம் இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டு அப்படியே போகிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், அவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அடுத்தபடியாக இன்னொரு முக்கிய பங்களிப்பு என்று பார்க்கும் பொழுது அதனுடைய வேரானது ஒரு முக்கிய பங்களிப்பா இருக்கிறது. அவ வேர் உறுதியா இல்லை என்று சொன்னால் அதனுடைய முழு மரம் என்ன செய்ய கீழே சாஞ்சிடும். நம் வரதா புயலும் சரி, மற்ற புயல் காலங்களும் சரி, அதிகமான மரங்கள் சாய்ந்தது. ஒரு சில மரங்கள் அவ்வளவு காற்றுகள் 140 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் பொழுதும் அது உறுதியாக நின்று தன்னுடைய இலைகள் மாத்திரம் இழந்து இன்னும் பிற்பாடு நம்ம துளிர்த்து அது திரும்ப மரமாகவே அது கண்டினியூ பண்ணுது. அவ எப்படியாக தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கீழே விழுந்து போகாமல் இருப்பதற்காக அவனுடைய வேரானது பற்றி கொண்டிருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. நாம் வேதத்துல அநேகமான வசனங்களை வாசிக்க முடியும். ஒரு வேர் கீழே பற்றி கொள்ளும் பொழுது, அதனுடைய நிலத்துல பற்றி கொண்டிருக்கும் பொழுது அது என்னென்ன காரியங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கீழே வேர் பற்றி கொண்டது என்று சொன்னால் மேலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், கிளைகள் வீச ஆரம்பித்திரும், செடிகள் பெரிதாக ஆரம்பித்திரும், கனிகள் கொடுப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப அநேக வசன 2 ராஜா மன்னிக்கணும், ஏசாயா 40:24 வாசிக்கும் பொழுதும் மற்றும் இன்னும் அநேகமான வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு கீழே வேர் பற்றும் பொழுது அது என்னென்ன காரியங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு மரத்தினுடைய வேர் அதிகமாக பெருசாக அதனுடைய கிளைகளும் அதனுடைய கனிகளும் எந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்பதை நாம் வாசிக்க முடியும். அப்ப இன்று நாம் கற்றுக்கொண்ட வசனத்தின் பிரகாரமாக, நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பிரகாரமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய உறுதித்தன்மையை, நம்முடைய ஸ்திரத்தன்மையை நாம் எவ்வாறு அதிகரிக்க வேண்டும்,
என்று பார்க்கும் பொழுது நாம் முதலாவது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மரத்துக்கு ஒரு நல்ல நிலமானது அவசியம். அந்த மரத்துக்கு அதனுடைய மரம் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக அதனுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் அது கலக்காமல் இருப்பதற்காக அது முதலாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிற்பாடு அது தொடர்ந்து கனிகளை கொடுப்பதற்கும் அது அதிகமான விளைச்சலை காட்டுவதற்கும் அதற்கு நீரானது அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக அதுக்கு அதிகமான காற்றுகளும் புயல்களும் வரும் பொழுதும் அது நிலை நிற்பதற்கு வேறானது உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப இதை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பூமிக்குரிய வகையில நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறதற்கு நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவை நாம் இழந்து போகாமல் காத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த பிற்பாடு நாம் தொடர்ந்து கனிகளை கொடுப்பதற்காக தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சி குன்றாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்க வேண்டும். தேவனுடைய வேதாமத்தின்படியாக நடப்பதற்கு அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். நாம் வேதாமத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். தேவனுடைய சபையை நோக்கி நாம் ஓட வேண்டும். தேவனுடைய வேதத்தை யார் சொல்லுகிறார்களோ அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓட வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த பொல்லாத இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம் அதிகமான நேரங்களை அதற்கு செலவிடாமல் தேவனுடைய வேத வாக்கியங்களுக்காக நாம் அதிகமான நேரங்களை செலவிடும் பொழுது நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய ஸ்திரத்தன்மையும் குன்றி போகாமல் இருக்கும். அடுத்தபடியாக நாம் கொண்டிருக்கிற அந்த அஸ்திபாரத்தை நாம் இழந்து போகாமல் இருப்பதற்காக நாம் உறுதியாக நிலைத்திருப்பதற்காக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளால் நிலைத்திருக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்ப இவை யாவற்றையும் நாம் சிந்தித்து பார்த்து நாம் இன்னும் நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை எவனும் யாரும் குறைத்து போடாதபடிக்கு அதை கெட்ட தோழமையினாலே அந்த யோசபாத் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டது போல நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மாய்த்துக் கொள்ளாதபடிக்கு நாம் யாவரும் கவனமாய் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாகவே நாம் கடைசி வரை இருந்து நாம் அதிகமான கனிகளை கொடுத்து நாம் உறுதியாயும் ஸ்திரத்தன்மையாக இருப்பதற்கு நாம் அதிகமாக பிரயாசப்படுவோமாக. இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த பாண்டிச்சேரி கிறிஸ்துவ சபையாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.